அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் நம்மளை அவ்வளோ சீக்கிரமாக வாழ விட்டுருவாங்களா? இல்லை. ஆனால் அதையும் தாண்டி நம்ம வாழணும். உண்மை என்னன்னா, நம்ம வாழக்கூடாதுன்னு நினைக்கிறான் பார்த்தியா, அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும். இந்த உலகத்தில் நமக்கு பிடிச்சவங்க இருக்காங்களோ இல்லையோ, நாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு கூட்டமே சுற்றிட்டு இருக்கோம். நம்ம ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா நம்மளை எப்படி பின்னாடி இழுக்கலான்னு அவங்க யோசிப்பாங்க. நம்ம சோர்ந்து போய் உட்கார மாட்டோமா, அழுதுற மாட்டோமான்னு காத்துட்ருப்பாங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்தினா, உங்களால் முடியாதுன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட போய் வாதிடாதீங்க. வார்த்தைகளால் சண்டை போடாதீங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் முயற்சி பண்ணி பாருங்கள் இதை. ஏன்னா உங்கள் வார்த்தைகளை விட உங்களுக்கு வெற்றி தரும் சத்தம் அவங்க காதை கிழிக்கணும். உங்களை வேண்டான்னு ஒதுக்குன எல்லாருமே அன்னைக்கு நாம் இவங்களை தப்பாக எடை போட்டோம்னு நினச்சி வருத்தப்படணும். அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உயர்த்தி காட்டணும். நெருப்பில் வெந்தால் தங்கம், ஆனால் விமர்சனங்களால் வெந்தால் நீங்கள் வைரம். உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்களா? பேசட்டும். உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்களா? செய்யட்டும். ஏன்னா மரத்தில் பழம் இருந்தால் மட்டும்தான் கல்லடி படும். நீங்கள் வளர ஆரம்பிச்சிருக்கீங்க, அதான் அவங்களுக்கு வயிறு எரியுது. அவங்க எரிகிற அந்த பொறாமை நெருப்பை உங்களோட வெற்றிக்கு எரிபொருளாக மாற்றுங்க. உங்கள் பிளான் என்ன, அடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு யாருக்கும் தெரியக்கூடாது. கதவை சாத்துங்க, கடினமாக உழைங்க, உங்கள் திறமையை வளர்த்துக்கோங்க. நீங்கள் ஜெயிக்கிற அன்னைக்கு உங்களை வாழக்கூடாதுன்னு நினச்சவங்க தலை குனிஞ்சு நிற்கணும். நீங்கள் நிமிர்ந்து கம்பீரமாக அவங்க முன்னாடி நடந்து போகணும். உங்களை தள்ளி விட்டவங்களுக்கு முன்னாடி நீங்கள் விழுந்த இடத்துல இருந்தே ஒரு சிங்கமாக எழுந்து நில்லுங்க. உங்களை அழிக்க நினச்சவங்களுக்கு முன்னாடி நீங்கள் சிகரத்தை தொட்டு காட்டுங்க. விழுந்தா விதையாக விழுங்க, எழுந்தா ஆலமரமாக எழுந்து நில்லுங்க. அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறது மட்டும்தான் உண்மையான கெத்து, உண்மையான பவர். வாழக்கூடாதுன்னு நினச்சவங்க கண் முன்னாடி வாழ்ந்து காட்டுங்க.